குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வாலில் இருக்கிற ஆவரேஜ் சம்ஸ். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் போட்டிருந்தோம், இப்போ ஆவரேஜ் நம்ம பார்க்கலாம். ஆவரேஜில் சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸில் நம்ம 6 கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் அதையும் நான் பார்த்துக்கலாம். இப்போ சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் 6. இப்போ முதல் கணக்கு, find the average of the following set of numbers. இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்கான், இந்த நம்பருடைய ஆவரேஜ் கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறான். ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா 4 கொடுத்துருந்தாங்கன்னா 4ஐயும் கூட்டி 4ஆல் வகுக்கணும். 7 நம்பர் கொடுத்தா 7ஐயும் கூட்டி 7ஆல் வகுக்கணும். 10 நம்பர் கொடுத்துருந்தா 10ஐயும் கூட்டி 10ஆல் வகுக்கணும். அதே மாதிரி இங்கே 354 ப்ளஸ் 281 ப்ளஸ் 623 ப்ளஸ் 518 ப்ளஸ் 447 ப்ளஸ் 702 ப்ளஸ் 876. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 நம்பர்ஸ் இருக்கு. பை 7. இப்போ கூட்டுங்க. கடைசி டிஜிட், மூணாவது டிஜிட்டை கூட்டுறேன். 4 1 5 5 3 8 8 8 16 16 7 23 2 25 6 31 மீதி 3. ரெண்டாவது டிஜிட் 3 5 8 8 8 16 16 2 18 19 23 0 23 7 30 மீதி 3 3 3 6 8 14 19 23 30 38. ஸோ 3801 பை 7. இதில் எத்தனை தடவை அடிக்குதுன்னு பாருங்க. 5 7 35 மீதி 3, 30ல் 4 7 28 மீதி 2, 21ல் 3 7 21. ஸோ ஆன்சர் 543. சும்மா கூட்டல் நமக்கு ஃபாஸ்ட்டாக கூட்ட தெரியுதா, கூட்டி ஒரு வகுக்க தெரியுதா, அவ்வளோதான். இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள். அடுத்தது 2. இது சால்வ்டு சம்ஸில் முதல் கணக்கு. அடுத்தது the body weight of ரெண்டாவது கணக்கு. the body weight of 6 boys or 54 64 75 67 45 and 91 in kilos. Find the average. What is the average of the 6 boys அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல் கொஸ்டின் படிக்கணும்னா வாட் இஸ் தி ஆவரேஜ் ஆஃப் த 6 பாய்ஸ் அப்படின்றது நான் ஃபைண்ட் தி ஆவரேஜ்னு போட்டுட்டேன், அவ்வளோதான். இப்போது மறுபடியும் பாருங்கள், இது எல்லாமே 54 கிலோ 64 கிலோ 75 67 45 91 கிலோ. அப்போ 54 ப்ளஸ் 64 ப்ளஸ் 75 ப்ளஸ் 67 ப்ளஸ் 45 ப்ளஸ் 91. அவனே சொல்லிட்டான் 6 பாய்ஸ், 1 2 3 4 5 6 91. இப்போ டிவைடட் பை 6. இப்போ கூட்டுனா 4 4 8 8 5 13 20 25 1 26 மீது 2 2 5 7 13 20 26 30 39 396 பை 6. இதில் அடிச்சிங்கன்னா 6 6 36 மீதி 3 36ல் 6 6 36 66 கிலோஸ். ஸோ இதுதான் ஆவரேஜ். இது ரெண்டாவது கணக்கு. அதே மாதிரி இப்போ மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கு, there are 6 numbers. 3, there are 6 numbers. 30 72 53 68 X and 87. Out of which X is unknown. Average, the average of the 6 is 60. What is X? இப்போ அடுத்த ஒரு சின்னதாக ஒரு சிக்கல். இப்போ 6 நம்பர் கொடுத்துருக்கான்,
இப்போ இது வரைக்கும் 6 நம்பர் கொடுத்து ஆவரேஜ் என்னன்னு கேட்பான், 6ஐயும் கூட்டி 6ஆல் வகுத்துருவான். இப்போ ஆவரேஜ் அவன் கொடுத்துட்டான். ஆனால் 6 நம்பரில் ஒரு நம்பர் கொடுக்கல. அந்த நம்பர் என்னன்னு கேட்குறான். இப்போ நம்ம இதை எப்படி போடுவோம்? 30 + 72 + 53 + 68 + எக்ஸு + 87 by 1 2 3 4 5 6 இஸ் ஈக்குவல் டு 60. இது 6ஐயும் கூட்டி 6ஆல் வகுத்தா 60 அப்படின்னு அவன் கொடுத்துட்டான். இப்போ நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 6 அங்கே கொண்டு போயிடுங்க, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இப்போ கூட்டினீங்கன்னா நம்பரெல்லாம் கூட்டிக்கும். 0 2 5 13 13 7 20 2 2 3 5 12 17 23 8 31. இப்போ 310 + எக்ஸு பை 6 இன்ட்டு 60. அப்போ 310 + எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு இந்த வகுத்தல் இந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும் 6. அப்போ 310 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெருக்குனீங்கன்னா 360. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 310 ப்ளஸ் இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். 360 மைனஸ் 310 இஸ் ஈக்குவல் டு 50. அப்போது இந்த எக்ஸினுடைய வேல்யூ 50. ஸோ இது மாதிரி கேட்டாலும் நம்ம போடலாம். இது 3வது கணக்கு. அடுத்தது 4வது கணக்கு. 4வது கணக்கு find the average of all prime numbers between 30 and 50. இப்போ பிரைம் நம்பர் 30லேருந்து 50க்கு இடையில இருக்கிற பிரைம் நம்பருடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ 30க்கும் 50க்கு 30லேருந்து 39 40 50 வரைக்கும் உள்ள நம்பர்ஸில் பிரைம் நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். பிரைம் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் 2 தான். அந்த நம்பர் அதையே வகுத்துக்கலாம், 1ஆல் வகுக்கலாம், வேறு எதாலையும் வகுக்க முடியாது. இப்போ 1/1 அது அதையே வகுத்துக்கும், 1ஆலையும் வகுத்துக்கும். 2 2ல் 2 1ஆல் வகுக்கலாம், அதாலேயே வகுத்துக்கலாம். 2 1ஆல் வகுத்தா 2 தடவை, 2 2ஆல் வகுத்தா 1 2 2 இல்லையா? இப்படி இப்போ 3 1ஆல் வகுக்கலாம் இல்லையா? ஒரு நம்பர் அது அதையே வகுத்துக்கலாம், ஆனால் அப்படி இல்லாத நம்பர் பிரைம் நம்பர். இப்போ பாருங்க, இப்போ 30லேருந்து 50 வரைக்கும் 30 எதால் வேணாலும் வகுக்கலாம். 30 30ஆலையும் வகுக்கலாம், 1ஆலையும் வகுக்கலாம், எதால் வேணாலும் வகுக்கலாம் இல்லையா? 2ஆல் வகுத்தீங்கன்னா 15 2, 5ஆல் வகுத்தீங்கன்னா 6 5, 3ஆல் வகுத்தீங்கன்னா 10 3 30. அப்போ இது 30ங்கிறது பிரைம் நம்பர் இல்லை. அப்போ 30 பிரைம் நம்பர் இல்லை. அடுத்தது 31. 31 எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 1ஆம் நம்பரில் வகுக்கும், 31ல் வகுக்கும், வேறு எந்த நம்பர்லையும் வகுக்காது. 3ல் வகுக்காது, 4ல் வகுக்காது, 5ல் வகுக்காது, 6ல் வகுக்காது, 7ல் வகுக்காது, 8ல் வகுக்காது, 9 4 9 36, 9 27, 4 9 36, 9லையும் வகுக்காது. அப்போ எதுலேயும் அடிபடாது. அப்போ 31 இஸ் த பிரைம் நம்பர். பிரைம் நம்பரை மாத்திரம் கூட்டிக்கேன்றான். 32 இது 16 2 32, 8 4 32 அடிபடும். 4ஆம் வாய்ப்பாடில் அடிபடும், 2ஆம் வாய்ப்பாடில் அடிபடும், 16ஆம் வாய்ப்பாடில் அடிபடும். அப்போ அது பிரைம் நம்பர் இல்லை. 33 இது 3ஆம் வாய்ப்பாடில் அடிபடும், 11ஆம் வாய்ப்பாடில் அடிபடும். 34 2ஆம் வாய்ப்பாடில் அடிபடும், 17 2 34, 17லையும் அடிபடும், கிடையாது. 35 5ஆம் வாய்ப்பாடில் அடிபடும், கிடையாது. 36 3ஆம் வாய்ப்பாடில் அடிபடும், கிடையாது. 37 இது எதுலையுமே அடிபடாது. பாருங்க, 1ல் அடிபடும், 37ல் அடிபடும், 2ல் அடிபடுமா? படாது. 3ல் அடிக்குமா? அடிக்காது. 4ல் அடிபடாது, 5ல் அடிபடாது, 6ல் அடிபடாது, 7ல் அடிபடாது, 8ல் அடிபடாது, 9 9 நம்பர்லையும் அடிபடாது.
அப்போ 37 எடுத்துக்கலாம். அடுத்தது 38 ரெண்டாம் வாய்ப்பாடு அடிப்படும். 39 மூணாம் வாய்ப்பாடு 1 3 3 2 3 3 9 39 மூணாம் வாய்ப்பாடு அடிப்படும். 40 10ஆம் வாய்ப்பாட்டையும் அடிப்படும், ரெண்டாம் வாய்ப்பாட்டையும் அடிப்படும், அஞ்சாவது வாய்ப்பாட்டையும் அடிப்படும். 41 இதுவும் அடிப்படாது. 41 1ல் அடிப்படும், 41ல் அடிப்படும், 2ல் அடிப்படாது, 3ல் அடிப்படாது, 4ல் அடிக்காது, 5 அடிக்காது, 6 அடிக்காது, 7 அடிக்காது, 8 அடிக்காது, 9 அடிக்காது. அப்போ 41 எடுத்துக்கிறோம். 42 ரெண்டாம் வாய்ப்பாடு அடிப்படும். 43 இதுவும் எதுலையுமே அடிப்படாது. ப்ளஸ் 43. அடுத்தது 42 அடிப்படும். 44 ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிப்படும். 45 அஞ்சாம் வாய்ப்பாடில் அடிப்படும். 46 ரெண்டாம் வாய்ப்பாடில் அடிப்படும். 47 இதுவும் அடிப்படாது. 47 ரெண்டாம் வாய்ப்பாட்டை அடிக்காது, 3ல் அடிப்படாது, 4ல் அடிப்படாது, 5ல் அடிப்படாது, 6ல் அடிப்படாது, 7ல் அடிப்படாது, 8ல் அடிப்படாது, 9ல் 4 9 36 5 9 45 6 9 54 9த்துலையும் அடிப்படாது. அப்போ 47. 48 அடிப்படும். 49 அடிப்படாது. 49 அடிப்படாது. பாருங்க, ரெண்டாம் வாய்ப்பாட்டை அடிக்காது, 3ல் அடிக்காது. 3ல் அடித்தா 15 3 45 16 3 48 17 3 51 3ல் அடிப்படாது, 4ல் அடிப்படாது, 5ல் அடிப்படாது, 6ல் 8 48 9 54 6ல் அடிப்படாது, 7 7 49 அடிப்படும். 7ஆம் வாய்ப்பாடு அடிப்படுது. அப்போ விட்டுருங்க. அடுத்தது 50 ரெண்டாம் வாய்ப்பாடு அடிப்படும், 5ஆம் வாய்ப்பாடு அடிப்படும். இப்போ நமக்கு இருக்கிற பிரைம் நம்பர் 2 3 4 5 தான். இந்த 5ஐயும் கூட்டி 5ஆல் இருக்க சொல்லலாம். அவ்வளோதான். கணக்கு சிம்பிள். ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் வேகமாக கண்டுபிடிக்கணும் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ இது 1 7 8 9 12 19 மீதி 1 4 7 11 15 19 199/5 19/5. இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 3 15 மீதி 4 49ல் 9 5 45 மீதி 4 39 4/5. முப்பத்தொம்போது 4/5. இப்படி 4/5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி வச்சுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்? 3 5 15 மீதி 4 49ல் 9 5 45 மீதி 4 புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துங்க. 40ல் 5 8 தடவை. ஸோ 39.8. ஒன்று 39.8ன்னு கொடுத்துருக்கணும் கீழே, அல்லது 39/4/5 என்ன ஏபிசிடியில் கொடுத்துருக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல டிக் பண்ணிங்க. ஸோ இது 4வது கணக்கு. அடுத்தது 5வது கணக்கு. 5வது கணக்கு, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் find the average of first 40 natural numbers. நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8ன்னு அர்த்தம். 1 2 3லேருந்து இப்படியே கூட்டி 40 வரைக்கும் கூட்டி பை 40ஆல் வரும். இப்போ 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 15 6 21 21 7 28 28 36 36 + 9 45 45 + 10 55 இப்படியே நீ 40 வரைக்கும் கூட்டணும். கூட்டி 40ஆல் வைக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n × n + 1/2. என்னங்கிறது கடைசி நம்பர். அப்போ 40 × 40 + 1/2. இது 40 × 40 + 1 41/2. 2 இதில் 20 தடவை அடிக்கும். 20ஐயும் 41ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 1 20 20 மீதி 2 4 20 82 82. ஸோ 820. இப்படி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டலாம். ஸோ இது 5வது கணக்கு. இன்னும் ஒரு கணக்கு போட்டுரும், ஏன்னா கொஞ்சம் தான் ஆவரேஜில்
சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். அது ஒரு 2-3 வீடியோவில் சால்வ்டு எக்ஸாம்பிள் போட்டுட்டு அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் போடுவாங்க. ஸோ இது அடுத்தது 6வது கணக்கு. ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் first 20 multiple of 7 அப்படின்னு கேட்குறேன். இப்போ இது பாருங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. இது என்னன்னா முதல் ஃபர்ஸ்ட் 20 நம்பர்ஸ், அதாவது 1 + 2 + 3 ப்ளஸ் இப்படியே போட்டு ப்ளஸ் 20 by 20. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு 20 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ங்கிறான். அப்போ 7 இன்ட்டு இது 7 × 1 7, 7 × 2 14, 7 3 28, 7 4 28. இப்படி இந்த நம்பரை கூட்டினா என்ன வருதோ அதை 7ஆல் பெருக்கி எனக்கு கண்டுபிடி அப்படிங்கிறான். ஆக மொத்தம் எத்தனை 7 7 இது ஒரு நம்பர், 7 2 14 ரெண்டாவது நம்பர், 7 3 21 மூணாவது நம்பர், 7 4 28 நாலாவது நம்பர், 7 5 35 அஞ்சாவது நம்பர், அப்படி 7 20 140 20வது நம்பர். ஆக 20 நம்பர் தான் இருக்கும். இது 7 14 இப்படியே போனால் 20 நம்பர். அப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையும் 7ஆல் பெருக்கி கூட்டி ஆவரேஜ் கண்டுபிடி. அப்போ எத்தனை இருக்கும்? இல்லை 20 நம்பர் தானே இருக்கும். 7 + 14 + 21 + 28 + 35 7 மல்டிப்ளிகேஷன் அப்படி தானே இருக்கும். அப்போ 20 இது சரி. அப்போ 7 இன்ட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். 1 × n × n × n + 1/2. 7 இன்ட்டு இது. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா கீழே ஏற்கனவே ஒரு 20 இருக்கு இல்லையா? இப்போ இது எப்படி இருக்குன்னா 7 இன்ட்டு என்னங்கிறது 20 20 இன்ட்டு 20 இன்ட்டு 20 + 1/2 இன்ட்டு 20. அதாவது 20ஆல் வகுக்கிறதுக்கு ஒரு 20, இதில் ஃபார்முலாவில் n × n + 1/2ன்னு ஒரு 2 வருது இல்லையா, அது ஒரு 2. அப்போ 7 இன்ட்டு 20 இன்ட்டு 21/2 இன்ட்டு 20. அப்போ என்ன வரும்? 20க்கு 20 அடிபட்டு போகுது. 7 1 7 7 2 14/2. இப்போ இது என்ன வருது? 7 2 14, அடுத்தது 3 2 6, 73/73.5 இப்படி வரும். அல்லது இது எப்படி பண்ணலாம்? 7 2 14, அடுத்த 7 2ல் 3 தடவை போகும், 3 2 6 மீதி 1 புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்துங்க, 10ல் 2 போக 5. ஸோ 73.5ன்னு சொல்லலாம், அல்லது 73/2ன்னு சொல்லலாம், 1/2ன்னு சொல்லலாம். ஆன்சர் இப்படி கொடுத்துருந்தா இது, இப்படி கொடுத்துருந்தா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இந்த இடம் தான் கவனமாக போடும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 7னா ஒரு 7 சேர்த்துக்கணும், அவ்வளோதான். 7ஆல் பெருக்கிக்கணும். அதே தான் இதுக்கு n × n + 1/2. ஏற்கனவே இது 20 நம்பர், அதனால /20. அப்புறம் n × n + 1/2. ஸோ இதை இந்த மாதிரி நம்ம போடணும். இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ 6 கணக்கு இதில் நம்ம பார்க்கலாம். அடுத்து இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கிறத ஒரு 2 வீடியோவில் நம்ம போடலாம். தேங்க்யூ.